nuts. Mr. Mac. You know how we do. ஹாய், நான் தமிழ்ச்செல்வன். யூனிவர்சிட்டி ஆஃப் பிராதனி செலிப்ரேட் பண்ண உருது ஃபெஸ்டிவல்ற பார்ட் 2 வீடியோ இது. பார்ட் 1 பார்க்காதவங்க லிங்கை கீழே கொடுக்குறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. நான் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பிராதனி நடக்கிற ஃபெஸ்டிவல் ஈவெண்ட்ஸ் இதுகளை ப்ளாக்காக போடுவேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கீப் சப்போர்ட்டிங். புத்தாண்டை முன்னிட்டு நடக்க போகிற விளையாட்டு நிகழ்வுகள், அதாவது முட்டி உடைத்தல், வழுக்கு கம்பம் வருதல்னு சொல்லி நிறைய ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாமே வந்து நடக்க போகுது. ஸோ உண்மையில இதுக்குரிய சிங்கள பேர்கள் என்னன்னு தெரியல. ஈவினிங் இந்த வீடியோஸ் பார்க்கக்குள்ள இந்த பேரையும் தெரியும். இந்த கேமை பார்க்கக்குள்ளே விளங்கியிருக்கும். லெமனை வந்து கரண்டியில் வச்சுட்டு அதை வாயில் கவி பிடிச்சி கொண்டு அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுற வரைக்கும் லெமன் கீழே விழாமல் நடக்கணும். இந்த கேம் வந்து பார்க்குறதுக்கு மேலே லேசாக தெரிஞ்சாலும் அதை விளையாடுறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு டென்ஷனை தாங்கி கொண்டு நடந்து போகணும்னு சொல்லி. தலைவலிக்குதே அம்மா. கொஞ்சம் அவதான குறைவாக இருந்தோம்னா சரி, லெமன் அது பாட்டில் உருள தொடங்கி. ஸோ இந்த வீடியோவில் இது மட்டும் இல்லை, நம்ம சுவாரஸ்யமான பல கேம்ஸ் இருக்குது. வாட்டர் பலூன் கேச்சிங், பிலோ ஃபைட், அதை விட யானைக்கு கண் வைத்தல், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சுவாரஸ்யமான கேம்ஸ் இருக்குது. ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ரைட் ரன்னிங் ஸ்டார்ட் ஆக போகுது. 3, 2, 1 ஸ்டார்ட். வாய்ப்பில்லை ராஜா. கட்டிருக்கிற சர மவுண்ட் விழுந்தாலும் பரவாயில்ல, லெமன் விழுந்துடக்கூடாது. அங்க ஒருத்தர் ஓடுறா பாருங்க. அதெல்லாம் இந்த கேம்ல அவங்க காட்டுற டெடிகேஷனை குறிக்கும். போரடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தூங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. கேம்ல ஜெயிக்கிறமோ தோக்குறமோ அது கதை இல்ல, லெமனை விழுத்தாம கொண்டு சேர்க்கிறோம் ரெண்டு கொஞ்சம் பேர் நடந்து வந்தாங்க. உசுப்பேத்தி உடம்ப ரணகலமா. இந்த லெமன் கேம் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த வாட்டர் பலூன் கேச்சிங் கேம் இருந்தது பார்க்குறதுக்கு. தண்ணியை வந்து பலூனை ஃபுல்லாக நிரப்பிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டு மாறி மாறி த்ரோ பண்ணுவாங்க. அதை வந்து உடையாமல் பிடிக்கணும். ஸோ அதான் இந்த கேமோட டாஸ்க். அந்த முதலாவது ரவுண்டில் வந்து பலூன் பிடியெடுப்பு வந்து சக்ஸஸாக நடந்துட்டு, ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்துருக்கும், தங்கள்கிட்ட கேச்சிங் ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. போக டிஸ்டன்ஸை கூட்டி விட்டுருவாங்க. இப்போ தான் தெரிய போகுது கேச்சிங் ஸ்கில்லா இல்லை பலூனை கீழே விடுற ஸ்கில்லான்னு சொல்லி. ஓ, செகண்ட் ரவுண்டும் ஓரளவு சக்ஸஸாக தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்குறதுக்கு அந்த கிரவுண்டில் எதுவும் மாற்றங்கள் தெரிஞ்ச மாதிரி இல்லை. வாவ் இப்போ பார்த்துருப்பீங்க இந்த கேச்சிங் ஸ்கில்ல எப்படி விழுந்து பிரண்டு பிடிக்கிறாருன்னு சொல்லி. மேபி அவர் ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயரா இருக்கலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். இப்போ உங்களுக்கு பார்க்க விளங்கிருக்கும் டிஸ்டன்ஸை கூட்டி விட்டாங்க. அந்த டிஸ்டன்ஸ் கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பொண்டும் குறையும். அதாவது பலூனை கெச்செடுக்கிற விதம் குறைஞ்சு கொண்டு போகும். அங்கே இங்கே பலூன் உடஞ்சு கொண்டு இருக்க பார்ப்பீங்க. ஒரு சிலர் பலூனை நின்று த்ரோ பண்ண சொன்னா கொண்டு போய் கொடுத்துட்டு வராங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு விளங்குது. இதுக்கு அந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணாமலே இருந்தீங்களாமேரா. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. ஸோ இந்த பலூன் கேமில் 3வது ரவுண்டு முடிஞ்சுது. இந்த 3rd ரவுண்ட் முடிஞ்ச பிறகு ஒரு நல்ல வீடியோ கிளிப்ஸ் ஒன்று பட்டது. ஒருவர் வந்து தோத்தாலும் தோத்த கவலை இல்லாமல் இவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்சண்டா என்ற அந்த மைண்ட் வாய்ஸோட வந்து கொண்டு இருக்கார். ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஸோ டிஸ்டன்ஸ் கூட பலூனும் பாய் சொல்ல தொடங்கிட்டு, ஸோ இப்படியே சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருந்த கேமில் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நிறைய பேர் ஒரே தடியாக குறைஞ்சி போயிட்டாங்க. ஸோ இப்போ ஃபைனல் ரவுண்டுக்கு ஒரு சில ரவுண்ட் முன்னாடி நிற்கிறோம். ஸோ இப்போ என்ன நடக்க போகணும்னு சொல்லி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும், இந்த பக்கம் 50 பேர் அந்த பக்கம் 50 பேர் நின்றாங்களா. இப்போ இந்த பக்கம் 15 அந்த பக்கம் 15 நிலைமைக்கு வந்துட்டுது. ஸோ இன்னும் டிஸ்டன்ஸை கூட்டுவாங்க, இன்னும் தோல்விகள் அதிகரிக்கும். ஸோ இந்த வாட்டர் பலூன் கேச்சிங் இந்த கேமோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்க போகணும்னு சொல்லி பார்ப்போம். தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள். இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான பிலோ பாயிண்ட், யானைக்கு கண் வைத்தல்னு சொல்லி இன்னும் பல சுவாரஸ்யமான கேம்ஸ் இந்த வீடியோவில் இன்க்ளூட் ஆகிருக்கு. தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள். ஸோ இப்போ எந்த லெவலில் இருக்குன்னு சொன்னால் டிஸ்டன்ஸ் நல்லா கூடி அந்த பக்கம் 4 பேர் இந்த பக்கம் 4 பேர் என்ற லெவலுக்கு வந்துட்டுது. ஸோ அந்த வாட்டர் பலூன்ஸை வேகத்தை உங்களால் கணிக்க முடியுதா? நிச்சயமாக ஒரு பயங்கரமான வேகத்துடன் கைகளுக்கு போய் சேரும். இந்த இடத்துலையும் அந்த பலூன் உடையாமல் அதை பிடிச்செடுக்கிறேன்னு சொல்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ உண்மையான திறமைகள் இனிதான் வெளிப்பட போகுது. தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ இப்போ வந்து நல்ல டிஸ்டன்ஸ் குடித்து அந்த இறுதிக்கட்டம் 1வது 2வது 3வது சொல்கிற இடத்தை பிடிக்க போகிற அந்த முதல் 3 பேருக்கு தான் போட்டி நடந்து கொண்டிருக்குது. உண்மையில் நான் பார்த்து கொண்டிருந்தேன் அந்த 3 பேருமே டிஸ்டன்ஸை கூட்ட அவங்களோட அந்த கேச்சிங் ஸ்கில் குறைஞ்ச பாடில்லை. ஸோ பாப்பம் என்ன நடக்குதுன்னு சொல்லி.
இந்த ஆட்டோ போதுமா குழந்தை? உண்மையா நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த 3 பேர்ல யாராவது ஒரு ஆள் அவுட் படுவாங்கன்னு சொல்லி. கன நேரத்துக்கு பிறகு 3வது ஒரு நபர், அதாவது இந்த கேம்ட 3வது இடத்தை பிடிச்சவர் அவுட் ஆயிருக்கிறார். ஸோ அவரோட பேர் எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். தொடர்ச்சியா பாப்போம் இந்த 2 பேர்ல யார் வின் பண்ண போறாங்க. அதுலயும் சுவாரஸ்யம் என்ன சொன்னா, இத்தனை பாய்ஸ் நின்றாங்க, அதுல ஒரு பெண், ஒரு கேர்ள் நின்று விளையாடி கொண்டிருக்காங்க. பாப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. வாவ் வாவ் வாட் அ மூமெண்ட். அந்த கேம்ல வின் பண்ணது அந்த அக்காட டீம் தான். உண்மையில் அவ்வளவு சுவாரஸ்யமாக இருந்தது இறுதிக்கட்டங்கள். என்னால் சரியாக அதை வீடியோவாக கிளிக் பண்ணி இல்லாமல் போயிட்டது. அவர்கிட்ட நின்றவங்களுக்கு தெரிந்திருக்கும் அது எவ்வளோ திக் நிமிடங்களாக இருந்ததுன்னு சொல்லி. உண்மையில் அங்கே அந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த வாய்ஸ்ட மைண்ட் செட் என்ன தெரியுமா? அப்போ நாமெல்லாம் வேஸ்டாடா செய்க தரமான செய்க. ஸோ நெக்ஸ்ட் கேம் வந்து யானைக்கு கண் வைத்தல். அதாவது இங்கே கான்ஃபிடென்ஸ் லெவல், அக்யூரேசி இப்படி என்ன சொல்லி நிறைய விஷயம் இருக்குது. பாவம் அவரோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குமெண்டா, எதுவுமே தெரியலையடா. சரி விடுங்க, கண்ணை கட்டின பாவத்துக்கு நம்ம பாட்டில் நடப்போம். அட்லீஸ்ட் அந்த ஒயிட் போட்டை நோக்கி போனா கூட பரவாயில்ல. அதாவது ஜானோட வயிற்றுலையாவது கண்ணை வச்சுக்கலாம். யானை நிற்கிற பக்கமே போகாம வராரே. குச்சனூர் ஜனீஸ்வர பகவானே, காலையில் 6 மணிக்கு என் வீட்டு கதவை தட்டினது நீதானப்பா. அந்த துணியை விட்டு அப்புறம் அவரோட மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? நான் பாட்டில் சும்மா தான் இருந்தேன். ஏண்டா சுருளே, இதோட இந்த ஆப்ரேஷனை முடிச்சுக்கடா. நிறைய பேர் அப்படி என்ன சொன்னா, இந்த ஃபெஸ்டிவலில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும்னு இருப்பாங்க. இன்னும் சிலர் இதெல்லாம் தேவையில்ல, அமைதியாக ஒரு இடத்துல இருந்து பார்த்தா போதும் என்ற மைண்ட் வாய்ஸோட இருப்பாங்க. அப்படியானவங்க தான் இவங்க. இங்கே என்ன விஷயம்னு சொன்னால், இந்த அவுர்து ஃபெஸ்டிவல் யூனிவர்சிட்டி ஆஃப் பெராதனியால் ஆர்கனைஸ் பண்ணப்படுமே தவிர அங்கே உள்ள ஃபேக்கல்டிஸாலேயோ சொசைட்டிஸாலேயோ ஆர்கனைஸ் பண்ணப்படுறதில்ல. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ எல்லாருமே ஒரே கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணிடலாது. அதனால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், கிரவுண்டில் ஒரு இடத்துலையும் வேறு கேம்ஸை ஆர்கனைஸ் பண்ணி நடத்துவாங்க. ஸோ என்னால் எல்லா கேம்ஸையும் வந்து கேப்சர் பண்ணிடலாம் போயிட்டுது. ஒரு சில ஐகானிக்கான கேம்ஸை மட்டும்தான் நான் கேப்சர் பண்ணி போட்டிருந்தேன். ரைட், இப்போ தான் நாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமை பார்க்க வந்திருக்கோம். பிலோ ஃபைட். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 2 பேர் வந்து அந்த கம்பங்களில் ஏறி இருந்துட்டு மாறி மாறி அடிக்கணும். ஸோ இங்கே வந்து பேலன்ஸ் இல்லாமல் யார் ஃபர்ஸ்ட்டாக விழுறாங்களோ அவங்க தான் இந்த கேமில் தோல்வியாளராக கருதப்படுவாங்க. ரைட், 2 பேரும் ரெடி ஆகிட்டாங்க. ஒருத்தர் நோக்கி போகிறாங்க. 2 பேரையும் கோல் ஒன்று தான், அடித்து விழுத்துறோம், கேமில் வின் பண்ணுறோம். பாப்பம் என்ன நடக்க போகணும்னு சொல்லி 2 பேருக்கும் தலகாணிகள் வழங்கப்பட்டு ரெடி ஆகிட்டாங்க. 3, 2, 1 ஸ்டார்ட் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. பாப்பம் என்ன நடக்க போகணும்னு சொல்லி. மற்றது இந்த பிலோ ஃபைட்டில் இன்னொரு ரூல் இருக்குது. ஒரு கையால் தான் நம்ம ஃபைட் பண்ணணும். மெட்ட கை வந்து பின்பக்கமாக வச்சிடணும், அந்த கையை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. முதலாவது நாம் அந்த கம்பில் ஸ்ட்ராங்காக நிற்கணும். அதுக்கு பிறகு அவங்க அடிக்கிறது தாங்கிட்டு விழாமல் இருக்கணும். ரைட் ஃபைட் நடந்து கொண்டு இருக்குது. ஐயோ பாவம், கூட அடித்தார், ஆனால் அவரே கொண்டு விழுந்துட்டார். நான் நினைக்கிறேன் நீங்கள் அடிக்காமல் இருக்கிறவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் விழாமல் இருக்கலாமண்டு. தம்பி இவரு கூட சுத்தாதீங்க, அப்புறம் ஊருக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு கேட்காது. இந்த பிலோ ஃபைட் நடக்கிறத பார்க்கறதுக்கு ஏற்றது போல ஊஞ்சல் எல்லாம் செய்து வச்சிருந்தாங்க. மற்றது இவங்க இன்னொரு விஷயத்த கவனிச்சிக்கலாமன்ட்டு நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால், வெயிட் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஏற்றி விட்டுருக்கணும். உண்மையில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளோட கொஞ்சம் மெல்லியாக்கள் அப்படி போனால் கஷ்டமாக இருக்கும். இப்படி சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்த கேம்ஸில் திடீரென்று வந்தான் பாடுறா கௌசிக் என்ற மாதிரி தான் மழை வந்துட்டு. பெராதனியில் ஆஸ் யூஸ்வல் தான். என்ன செய்கிற பாப்போம், மழை விடுதா இல்லை மழை விட்டா அப்புறம் கேம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகிறாங்களான்னு சொல்லி. ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள், ஒரு டே ஃபுல்லாகவே மிட் நைட் வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஈவெண்ட்ஸுகள். மழை வந்து வழமைக்கு மாறாக கொஞ்சம் அதிகமாக பேஞ்சதால் கேம்ஸ் எல்லாம் இடைநிறுத்தப்பட்டது. அப்பையும் அந்த ஊஞ்சலை யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது அப்படி இப்படின்னு கொஞ்சம் செய்திருந்தாங்க. ஆனால் ஈவினிங் நடக்க போகிற ஈவெண்ட்ஸுகள் நிச்சயமாக நடக்கும். ஸோ பூஸில் வந்து நெருப்பு பந்தங்கள்லாம் வச்சு தான் அந்த நைட் நடக்க போகிற ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அது கிரவுண்டில் நடக்க வேண்டியது. உண்மையில் இந்த பெரிய கிரவுண்டுக்கு இந்த இடம் போதாது. என்ன செய்கிறது, மழை காரணமாக ஒன்றும் செய்யலாத கட்டம் நடத்தியே ஆகணும்னு சொல்லி இங்கே வச்சுருந்தாங்க. டான்ஸ், ட்ராமா அண்ட் மியூசிக் ப்ரோக்ராம்ஸ் இப்படின்னு சொல்லி நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துட்டு இருந்தது.
ஆக்சுவலாக இந்த டான்ஸ் வந்து நல்லா போச்சுது. ஃபர்ஸ்ட்டாக வந்து கேர்ள்ஸ் டான்ஸ் பண்ணாங்க, பிறகு கேர்ள்ஸும் பாய்ஸும் சேர்ந்து கொலாபரேட்டாக பண்ணாங்க. அதுக்கு பிறகு தமிழ் கல்ச்சரை ரிப்ரசன்ட் பண்ணி ஒரு தமிழ் பாட்டுக்கு டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையில் வித்தியாசமாக ஒரு கொலாபரேஷன் நல்லா இருந்தது. ஸோ இப்படியான யூனிவர்சிட்டி பிளாக்குகள் இன்னும் புதிய விடயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுக்காக சேர்ந்து பயணிப்போம். பாய்.